வணக்கம். இது சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரக்கூடிய விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய ஓய்வூதிய விவகாரம் தொடர்பாக புதிய அறிவிப்பை முதலமைச்சர் இன்று வெளியிடுவார் என அமைச்சர்கள் உறுதியளித்ததாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் அறிவித்தனர். இந்நிலையில் ஜாக்டோ ஜியோ மற்றும் போட்டோ ஜியோ அமைப்பினரை அமைச்சர்கள் ஏவாவேலு மற்றும் தங்கம் தென்னரசு அடங்கிய குழு தனித்தனியாக அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் கோரிக்கை நிறைவேறும் என நம்பிக்கையுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ஜாக்டோ ஜியோவை பொறுத்தவரை முதல்வர் மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அறிவிப்பு வந்த பிறகுதான் சொல்ல முடியும். முதலமைச்சரின் அறிவிப்புக்கு பிறகு போராட்டத்தை கைவிடுவது குறித்து முடிவு செய்யப்படும் என போட்டோஜி அமைப்பினர் தெரிவித்தனர். நல்லதாக நீங்கள் அனைவரும் பலனடை விதமாக, இன்னும் சொல்லப்போனால் 23 ஆண்டுகளாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் விதமாக அறிவிப்பு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். எஞ்சிய கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என அமைச்சர்கள் உறுதியளித்ததாகவும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் நிலையில் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாக கொண்டாட தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை தொகுப்பாக வழங்க தமிழ்நாடு அரசு 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த தொகுப்புகளை வழங்குவதற்காக டோக்கன்கள் பயனாளிகளுக்கு விரைவில் விநியோகிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பரிசு தொகுப்புடன் ரொக்கம் பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மார்கழி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையை சுற்றி நிலவொளியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டனர். தஞ்சை பெரிய கோயிலில் தென் கைலாய வலம் நிகழ்ச்சியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கோயிலை சுற்றி 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கிரிவலம் சென்றனர். திருவாரூர் தியாகராஜர் கோயில் 4 ரத வீதிகளிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாராயணம் பாடியவாறு கிரிவலம் மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழா மட்டுமே நடத்த வேண்டும் என்றும் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாணிக்கமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவில் மலை உச்சியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அங்கு கந்தூரி விழா நடைபெற தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்த மனு நீதிபதி ஸ்ரீமதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது மலை உச்சியில் உள்ள தர்காவில் சந்தனக்கூடு விழாவிற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆடு கோழி பலியிடுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆடு கோழி பலியிடப்படாது என்பதால் இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தர்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மலை உச்சியில் சந்தனக்கூடு திருவிழாவுக்கு மட்டுமே அனுமதி என்றும் அதில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என உத்தரவிட்டது. மேலும் மலை அடிவாரத்தில் இருந்து உச்சி வரை அசைவ உணவுகளை கொண்டு செல்லவோ ஆடு கோழிகளை பலியிடவோ தடை விதித்து நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வழக்கு விசாரணையை வருகின்ற 20ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்மேற்கு வங்கக்கடலில் வரும் 6ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருகிறது. இதேபோன்று இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக வரும் 6ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இன்று தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும் என்றும் அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலை காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பல இடங்களில் மண்சரிவு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. அதிகபட்சமாக குன்னூரில் 24 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் வரை அதி கனமழை பெய்த நிலையில் உழவர் சந்தை, மாடல் ஹவுஸ் பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டு கார் ஒன்று சிக்கிக் கொண்டது. அதே பகுதியில் குடியிருப்பு ஒன்றின் மேற்கூரையில் ஆர்ப்பரித்து கொட்டிய நீரால் மக்கள் அச்சமடைந்தனர். சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. உதகையில் மலை ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டதால் மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு செல்லும் மலை ரயில் சேவை பாதையிலேயே நிறுத்தப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்ட ரயில் பாதையிலேயே நிறுத்தப்பட்டு மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கே திருப்பி அனுப்பப்பட்டது. மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு செல்ல இருந்த பண்டிகை கால சிறப்பு மலை ரயில் சேவையும் ரத்து செய்யப்படுவதாக சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா சென்றவர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் வியாழனன்று இரவு மிக கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக கடனாநதி அணை உள்ள சிவசைலம் பகுதியில் 23 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் சாந்த் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் குற்றாலத்தில் பிரதான அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அனைவரும் ஏமாற்றமடைந்தனர். குற்றாலத்தில் வந்திருக்கோம். இதான் முதல் தடவை. மலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி அருவி அதிகமாக வந்துட்டு இருக்குது. ஸ்போர்ட்ஸ்னால யாரையும் குளிக்க விடலை. நாங்கள் மிகப்பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டோம். கிளைமேட்லாம் நல்லா இருக்குது, ஆனால் குளிக்க முடியல. இங்கே லாக் பண்ணிட்டாங்க. ரொம்ப தண்ணி வெள்ளம் போக்கு அதிகமாக இருக்கனால யாரையும் குளிக்க விடலை, செய்யலை. அதனால் ஒரு ஏமாற்றத்தில் போயிட்டுருக்கோம் சாமி. ரொம்ப மன வருத்தத்தோடு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இதேபோன்று பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தடுப்பு கம்பிகள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. கடந்த 3 மாதங்களாக பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் மீண்டும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அருவிக்கரை முழுவதும் சிதிலமடைந்து காட்சியளிக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மூலம் தமிழ்நாட்டில் 97,37,000 பேர் நீக்கப்பட்டனர். இதையடுத்து தமிழ்நாட்டின் வாக்காளர் எண்ணிக்கை 5,43,00,000 சரிந்துள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து டிசம்பர் 27, 28ஆம் தேதிகளில் மாநிலம் முழுவதும் சுமார் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றன. இதுவரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 7,37,000 பேர், பெயர் நீக்கம் கோரி 9,535 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதையடுத்து இன்றும் நாளையும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ஜனவரி 1ஆம் தேதியுடன் 18 வயது பூர்த்தியடைந்தவர்கள் மற்றும் எஸ்ஐஆர் பணியில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கப்பட்டவர்கள் படிவம் 6 பூர்த்தி செய்து வழங்க வேண்டும். ஜனவரி 18ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்த முகாம்கள் நடத்தப்படும். பின்னர் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்த காட்சிகள்தான் இது. மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி திருச்சியிலிருந்து மதுரை வரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைப்பயணம் மேற்கொள்கிறார். திருச்சி தென்னூரில் நடைபெற்ற தொடக்க விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை பங்கேற்கவில்லை. இந்த விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், போதைப்பொருள் நெட்வொர்க்கை ஒழிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கக்கூடியவங்களை இப்ப வெறுப்பு பேச்சுக்களை பேசியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டுகிற விதமாக செயல்படுவதை பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையிலான அவங்களுடைய கொள்கைகளுக்கு நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதியை சீர்குலைக்கக்கூடிய ஆசாகார வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சிலர் வம்பு செய்ய சொல்லித் தருவதாக முதலமைச்சர் விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து வைகோவின் நடைப்பயணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார்.
தமிழ்நாடு காங்கிரஸில் தொடரும் உட்கட்சி பிரச்சனைகள் மனச்சோர்வை ஏற்படுத்துவதாக அக்கட்சியின் எம்பி ஜோதிமணி கூறியிருக்கிறார். தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்வதாக கூறிய காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்க விடாமல் சொந்த கட்சியே முடக்க நினைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாடு காங்கிரஸில் நடைபெறும் விஷயங்கள் மிகுந்த கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கொள்கை நிலைப்பாடுகளை, அரசியல் செயல்பாடுகளை நீர்த்து போகச் செய்ய கட்சிக்குள் நடக்கும் முயற்சிகள் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸில் எவ்வித கட்டுப்பாடுமற்று தொடரும் உட்கட்சி பிரச்சினைகள் மிகுந்த மனசோர்வை ஏற்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் சித்தாந்த ரீதியான அரசியலை காத்திரமாக முன்னெடுப்பதற்கு பதிலாக வெறும் கூட்டல் கழித்தல்களை மட்டுமே செய்து கொண்டு சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல் காந்தியின் கொள்கை பிடிப்பு அரசியலுக்கு நேரெதிரான பாதையில் தமிழ்நாடு காங்கிரஸ் சென்று கொண்டிருப்பதாகவும் ஜோதிமணி சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த கட்சியிலும் நடக்காத வகையில் தேர்தல் ஆணையத்திற்கு வாக்குச்சாவடி முகவர் பட்டியலை கொடுக்க விடாமல் சொந்த கட்சியே தன்னை முடக்குவதாகவும் ஜோதிமணி குற்றம் சாட்டியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா அழைத்து வரப்பட்ட நிலையில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. விழாவின் 9வது நாளில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 1000 கால் மண்டபத்தில் இருந்து விநாயகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, முருகன், சண்டிகேஸ்வரர் ஆகிய சாமிகள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளினர். காலை 7:30 மணிக்கு கீழ வீதி வழியாக புறப்பட்டு தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக இரவு 8:15 மணி அளவில் தேர்கள் நிலையை அடைந்தன. தேரோட்டத்தில் சிதம்பரம் மட்டுமின்றி பல்வேறு ஊர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையால் துப்பாக்கி முனையில் காரைக்கால் மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களின் குடும்பத்தினர் கதறி எழுத காட்சிகளை இவை. காரைக்கால் அருகே கீழ காசாக்குடிமேடு கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவர் தனக்கு சொந்தமான விசைப்படகில் சக மீனவர்கள் 10 பேருடன் கடந்த 29ஆம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். கோடியக்கரைக்கு தென்கிழக்கு கடற்பகுதியில் ராஜா, முத்துசாமி, பிரபு, முருகன், தென்னரசன், சந்திரநாத் உள்ளிட்ட மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. நள்ளிரவில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முல்லைத்தீவு கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடிப்பதாக கூறி மீனவர்களின் விசைப்படகை சுற்றி வளைத்ததாகவும் படகில் இருந்த 11 மீனவர்களையும் துப்பாக்கி முனையில் கைது செய்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து மீனவர்களை இலங்கை காங்கேசன்துறை முகாமிற்கு அழைத்து சென்ற கடற்படையினர் திரிகோணமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த தகவலை அறிந்த மீனவர்களின் குடும்பத்தினர் கதறி எழுதினர். கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய, மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்தனர். மாட்டிட்டாங்க, அதையும் விட மாட்டேங்கிறாங்க. இப்படியே செஞ்சிருக்காங்க. என்ன தொழில் எங்களுக்கு மீனவங்களுக்கு என்ன தொழில்? இதை தவிர வேற தொழிலே கிடையாது. இங்க போனா ஆந்திரா பிடிக்கிற, அங்க போனா நீங்க பிடிக்கிற, யாருக்குதான் நாங்க எங்க போறது சொல்லுங்க. பறிமுதல் செய்யப்பட்ட படகையும் மீட்டு தர வேண்டும் என உறவினர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். திண்டுக்கல் அருகே பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்பிவிட்டு வெளியே சென்ற கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. விராலிப்பட்டியைச் சேர்ந்த கோபி என்பவர் தனது மகனுடன் காரில் திண்டுக்கல் நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். தாடிக்கொம்பு அருகே செயல்படும் பெட்ரோல் பங்கிற்கு சென்று எரிபொருள் நிரப்பினார். பெட்ரோல் நிரப்பிவிட்டு வெளியே செல்லும் பொழுது நுழைவாயிலில் திடீரென கார் தீப்பற்றி எரிந்தது. உடனடியாக காரில் இருந்த இருவரும் கீழே இறங்கி தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் தீ மணமணவென எரிந்தது. பெட்ரோல் பங்கிற்கு பரவுவதற்கு முன்பு தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பேருந்து விபத்தில் சிக்கி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போச்சம்பள்ளி சிப்காட்டில் இயங்கி வரும் தனியார் காலனி நிறுவன பேருந்து தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு பயணித்த நிலையில் எதிரே வந்த பைக் மீது மோதியதில் பேருந்து தீப்பிடித்தது. அதில் பயணித்த 23 தொழிலாளர்களும் உடனடியாக கீழே குதித்து உயிர் தப்பிய நிலையில் பைக்கும் பேருந்தும் எரிந்து சேதமடைந்தன.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே கோயில் திருவிழாவில் 7 அடி உயர முள்படுக்கையில் ஆடியவாறு மூதாட்டி ஒருவர் அருள்வாக்கு கூறினார். லாடனேந்தல் கிராமத்தில் பூங்காவனம் முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலை 63 வயதான நாகராணி என்பவர் நிர்வகித்து வருகிறார். இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் மண்டல பூஜை நடைபெறும். அப்போது மூதாட்டி நாகராணி 48 நாட்கள் விரதம் இருப்பார். விரதத்தின் இறுதி நாளன்று முள் படுக்கை மீது ஏறி அருள்வாக்கு கூறுவார். அந்த வகையில் இந்த ஆண்டு சுமார் 7 அடி உயரத்திற்கு உடைமுள், கற்றாழை முள், இலந்தை முள் உள்ளிட்டவற்றை கொண்டு அமைக்கப்பட்ட முள்படுக்கையில் ஏறி மூதாட்டி நாகராணி பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். கும்மி அடித்து பக்தி பாடல்கள் பாடி கிராம மக்கள் தங்களது பக்தியை வெளிப்படுத்தினர். சிவகங்கை மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் கலந்து கொண்டனர். வெறும் 21 வயதில் 2.5 கோடி ரூபாய் ஊதியத்திற்கான வேலையை பெற்று ஐஐடி மாணவர் அசத்தியிருக்கிறார். ஐஐடி ஹைதராபாத்தில் இறுதியாண்டு கணினி அறிவியல் பொறியியல் படிக்கும் 21 வயதான எட்வர்ட் நாதன் வர்கீஸ் வெளிநாட்டு நிறுவனத்தில் 2.5 கோடி ரூபாய் ஆண்டு வருமான தொகுப்பை பெற்று சாதனை படைத்துள்ளார். ஹைதராபாத்தில் பிறந்து வளர்ந்த எட்வர்ட் 2022ஆம் ஆண்டு JEE மெயின்ஸ் மற்றும் அட்வான்ஸில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்றார். 2025ஆம் ஆண்டு பொது சேர்க்கை தேர்வில் 99.96% மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் 120வது இடத்தை பிடித்தார். இந்நிலையில் நெதர்லாந்தைச் சேர்ந்த சர்வதேச ட்ரேடிங் நிறுவனமான ஆப்டிவர் ஐஐடி ஹைதராபாத்தில் இருந்து 2 மாத கோடைகால பயிற்சிக்கு 2 தேர்வு செய்தது. அதில் ஒருவரான எட்வர்டுக்கு 2 வாரங்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு 6 வார பணித்திட்டத்தில் சேர்க்கப்பட்டார். இந்த காலகட்டத்தில் எட்வர்ட் தனது திறனை வெளிப்படுத்தியதால் அவருக்கு அந்த நிறுவனத்தில் வேலை உறுதி செய்யப்பட்டது. பிளேஸ்மெண்டில் ஆண்டுக்கு 2.5 கோடி ரூபாய் சம்பளத்தில் முழு நேர வேலை வழங்கப்பட்டது. வருகின்ற ஜூலை மாதத்தில் நெதர்லாந்தில் உள்ள இந்நிறுவனத்தில் மென்பொருள் பொறியாளர் பணியில் சேர உள்ளார். இதுதான் நேர்காணல் செய்த முதல் மற்றும் ஒரே நிறுவனம் என்று எட்வர்ட் தெரிவித்துள்ளார். ஐஐடி ஹைதராபாத் தொடங்கப்பட்ட 2008ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பிளேஸ்மெண்ட் மூலம் வேலை பெற்றவர்களில் அதிக சம்பளத்தில் பணியை பெற்றவர் என்ற வரலாற்றை எட்வர்ட் படைத்துள்ளார். எக்ஸ் வலைதளத்தின் குரோக் AI தளம் பெண்களின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து வழங்குவதாக எழுந்துள்ள புகார் தொடர்பாக எக்ஸ் நிறுவனம் 72 மணி நேரத்தில் விளக்கம் அளிக்க வேண்டுமென மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக சிவசேனா உதவு பிரிவின் மாநிலங்களவை உறுப்பினர் பிரியங்கா சதுர்வேதி மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் குரோக் உரையாடல் தளம் பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக காட்டுவது, உடைகளில் மாற்றம் செய்வது போன்ற கட்டளைகளுக்கு பதிலளித்து சித்தரிப்பதாக அவர் புகார் அளித்துள்ளார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இது தொடர்பாக இந்தியாவுக்கான எக்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரிக்கு 4 பக்க கடிதம் எழுதியுள்ளது. அதில் போலியான கணக்குகளை உருவாக்கி பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் படங்கள், காணொலிகள் உருவாக்கி பகிர்வதை தடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களை உடனடியாக நீக்கவும் வலியுறுத்தியுள்ளது. வரும் 5ஆம் தேதிக்குள் 72 மணி நேரத்தில் இது தொடர்பாக எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்க மத்திய அரசு அந்த கடிதத்தில் விளக்கம் கேட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ள நிலையில் அங்குள்ள மலைகளை வெண்போர்வை போர்த்துவதை போன்று பனி மெல்ல மூடி வருகிறது. லாஹோல் மற்றும் ஸ்பிதி மலைகளை பனி மூடி வரும் சூழலில் இயற்கை அழகை காண நாடு முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் திரண்டு வருகின்றனர். இதமான சூழலுக்கு மத்தியில் சுற்றுலா பயணிகள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். இதனிடையே லடாக் காஷ்மீரை இணைக்கும் சோஜிலா கான்வாயில் உள்ள சாலைகளில் ஆக்கிரமித்துள்ள பணிகளை ஊழியர்கள் அகற்றினர். குடிபோதையில் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவில் கோபுரத்தில் ஏறி ரகளை செய்த இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். ஆந்திர மாநிலம் திருப்பதி ரயில் நிலையம் அருகே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோவில் உள்ளது. நேற்று இரவு வழக்கம்போல் கோயில் நடை சாத்தப்பட்ட பிறகு திருப்பதி என்ற இளைஞர் மதில் சுவர் வழியாக கோபுரத்தில் ஏறினார். இதனை பார்த்து காவலர்கள் இளைஞரை கீழே இறங்குமாறு அறிவுறுத்தினர். ஆனால் குடிப்பதற்கு மது கொடுத்தால் தான் கீழே இறங்குவேன் என போதை இளைஞர் பிடிவாதம் பிடித்தார்.
இதையடுத்து சுமார் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஏணியை வைத்து போதை இளைஞரை தீயணைப்பு துறையினர் கீழே இறக்கினர். இந்நிலையில் கோபுரத்தின் மீது ஏறி தங்க கலசங்களை சேதப்படுத்திய வழக்கில் திருப்பதி கைது செய்யப்பட்டார். தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் கோலாகலமாக நடைபெற்றது. தாமிரசபா மண்டபத்தில் திருநடன காட்சியில் அருள்பாலித்த நடராஜரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலநாதர் கோயிலில் திருவாதிரை திருவிழாவையொட்டி ஆருத்ரா தரிசனம் விமரிசையாக நடைபெற்றது. ஆனந்த பைரவி ராகத்தில் நாதஸ்வரம் இசைக்கப்பட பக்தர்கள் மெய்மறந்து இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தையொட்டி நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருவெண்பாவை பாடி இறைவனை தரிசித்தனர். திருவாரூர் தியாகராஜர் கோயிலிலும் திருவாதிரை திருவிழாவையொட்டி பாத தரிசன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மூசூரக்குடி கிராமத்தில் அனுமதியின்றி மஞ்சு விரட்டு நடத்தப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 200க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. இந்நிலையில் வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட 300க்கும் மேற்பட்ட காளைகள் ஆங்காங்கே அவிழ்த்து விடப்பட்டன. தலைதெறிக்க ஓடிய காளைகள் பார்வையாளர்களை முட்டித் தள்ளியதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனிடையே மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான காளைகள் தகுதி பரிசோதனை அவனியாபுரம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்று வருகிறது. ஜல்லிக்கட்டு காளைகளின் உயரம், கொம்புகளின் கூர்மை மற்றும் இடைவெளி, கண் பார்வை, உடற்தகுதி போன்றவை கால்நடைத்துறை சார்பில் பரிசோதனை செய்யப்பட்டது. மேலும் ஆட்டின் புகைப்படம், ஆட்டின் உரிமையாளர், உதவியாளர் ஆவணங்கள் சரிபார்க்கப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே வெளிநாட்டினர் பொங்கல் வைத்து கொண்டாடினர். தனியார் அமைப்பு சார்பில் சாயர்புரம் பண்ணை தோட்டத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் நடந்தது. இதில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சில வெளிநாட்டவர்கள் வேட்டி சேலை அணிந்திருந்தது அனைவரையும் கவர்ந்தது. அவர்கள் ஆர்வமாக பானையில் பொங்கல் வைத்தனர். Hello, we're from Sydney, Australia, and we've just been having a fun time cooking pongal, which tastes really great. Indian culture is wonderful. It's been really nice to see it. Fantastic here celebrating the Bongo Festival. It's been really good on this fabulous farm with amazing people. Very hot with the fire and cooking the rice and the boiling water in the heat. But it's been an amazing afternoon. Really good fun. பின்னர் நடந்த பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளில் அவர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் பாதாள சாக்கடைக்கு தோண்டப்பட்ட குழியில் விழுந்து சிறுவன் உயிரிழந்த நிலையில் ஒப்பந்த பணி மேற்கொண்ட நிறுவனம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யாதது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாநகராட்சியில் உள்ள 4வது வார்டில் குஜராத்தை சேர்ந்த பட்டேல் என்ற நிறுவனம் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. புதன்கிழமை அன்று அங்கு விளையாடிக் கொண்டிருந்த ரோஹித் என்ற 4 வயது சிறுவன் குழியில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்தான். ஒரு கொடி தான் கட்டியிருந்தாங்க 2 இது. அது பாதுகாப்புலாம் இல்லை. அந்த வீட்டுக்காரங்க போறவங்க அவுத்து விட்டாங்க. அது எல்லாம் ஓப்பனாக தான் இருந்தது. இந்நிலையில் அந்த பள்ளத்தை தோண்டிய தனியார் நிறுவனத்தின் மீது காவல்துறை வழக்கு எதுவும் இதுவரை பதியவில்லை. அதற்கு மாறாக சிறுவன் தவறி விழுந்து உயிரிழந்ததாக காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மேலும் உயிரிழந்த சிறுவனின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய மாநகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்த நிறுவனத்திடமிருந்து 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை பெற்று பெற்றோரிடம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் திமுக அரசின் அலட்சியம்தான் இதற்கு முழு காரணம் என அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. பாதாள சாக்கடை உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் போது முழுமையான பாதுகாப்பு நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதிமுக வலியுறுத்தியுள்ளது.
மெரினா கடற்கரையில் உணவுப் பொருட்கள், பொம்மைகள், ஃபேன்சி பொருட்கள் விற்கும் கடைகள் தவிர வேறு எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா கடற்கரையில் கடைகளை முறைப்படுத்துவது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுரேஷ்குமார், ஜெகதீஷ் சந்திரா அமர்வு கடந்த 22ஆம் தேதி நேரில் ஆய்வு செய்தனர். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது உலகிலேயே 2வது நீளமான மெரினா கடற்கரையின் ஒரு பகுதி நீலக்கொடி சான்று பகுதி என அறிவிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் 2 பகுதிகளை நீலக்கொடி சான்று பகுதியாக அறிவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். இது தவிர தலைவர்களின் நினைவிடங்கள் அமைந்துள்ள பகுதியின் பின்புறம் உள்ள பகுதியையும் நீலக்கொடி சான்று பெற்ற பகுதியாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் நீலக்கொடி சான்று பெற்ற பகுதிகளாக அறிவிக்கப்படும் பகுதிகளில் எந்த கடைகளையும் அமைக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளனர். உடைப்பாளர் சிலையின் பின்புறம் உள்ள நிரந்தர கடைகளை அகற்ற வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 1417 கடைகள் அமைப்பது என்ற திட்டத்தை மறு ஆய்வு செய்து கடைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். மக்கள் ரசிக்கவே கடற்கரை இருப்பதாகவும் அதனை ஷாப்பிங் மால்களாக மாற்ற முடியாது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். கடைகளின் எண்ணிக்கையை குறைத்து புதிய திட்டத்தை தாக்கல் செய்ய மாநகராட்சிக்கு அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் விசாரணையை வரும் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். சென்னை கலைவாணர் அரங்கில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அறக்கட்டளை சார்பில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அறக்கட்டளை நிறுவனர் AC சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய CP ராதாகிருஷ்ணன், மகாகவி பாரதியார் கனவுகளை பிரதமர் மோடி சாத்தியமாக்கி வருவதாக கூறினார். சிங்கள தீவினருக்கு ஒரு பாலம் அமைப்போன் என்று சொன்னான். நான் சொல்லுகிறேன், அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமாக அதுவும் சாத்தியமாகும். தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தேநீர் விருந்தளித்தார். மக்கள் பவனில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, நாசர், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். ஆன்மீகம் என்பது அறத்தை வளர்ப்பதற்கு தானே தவிர அராஜகத்தை வளர்ப்பதற்கு இல்லை என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் கோயிலில் தேவையற்ற முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாக கூறி காட்டமாக கண்டித்த அமைச்சர் சேகர் பாபு கோயிலில் மதவெறியை வளர்க்கக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலையன் கோயில் தேரோட்டத்தின் போது பாரத் மாதா கி ஜெய் என சிலர் முழக்கங்களை எழுப்பினர். இது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு காட்டமாக கடிந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற வெள்ளித்தேரின் வெள்ளோட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொண்டார். அப்போது சுசீந்திரம் கோயில் விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், ஆன்மீகம் என்பது அறத்தை வளர்ப்பதற்கு தானே தவிர அராஜகத்தை வளர்ப்பதற்கு இல்லை என்றார். அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்வதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, சொல்லிக் கொள்கிறார்கள். அது திருக்கோயில் இல்லாமல் வெளியிடத்தில் சொல்லிக் கொண்டால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த அளவில் தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க, இதுதான் எங்களுடைய கொள்கை. அதோடு மட்டுமல்ல, சார்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷம் இடுகின்றார்கள். இது எப்படி ஏற்புடையது? அமைதி காக்கின்ற இடத்தில் மனித நேயத்தை வளர்க்க வேண்டும், மதவெறியை வளர்க்கக்கூடாது. மதத்தை வைத்து பிளவு ஏற்படுத்தும் முயற்சி தமிழ்நாட்டில் பலிக்காது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த எம்ஜிஆரின் பெயரை மறைக்க திமுக அரசு முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 1981ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழுக்கென்று தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் அண்ணா பிறந்த நாளில் தோற்றுவிக்கப்பட்டது என்று உள்ளதை தவிர அதனை தோற்றுவித்த எம்ஜிஆரின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இணையதள போட்டோ கேலரியில் இருந்த எம்ஜிஆரின் படமும் நீக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டு அவர் கண்டனம் தெரிவித்தார். வன்மத்தை கைவிட்டுவிட்டு எம்ஜிஆரின் படத்தை மீண்டும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதேபோல எம்ஜிஆரின் பெயரை மறைக்க முற்படுவது அற்பத்தனமானது என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் பதிவிட்டுள்ளார். தமிழ் மொழிக்கு தொண்டாற்றுவதை தனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதிய எம்ஜிஆரின் பெயரும் புகைப்படமும் பல்கலைக்கழக இணையதளத்தில் இடம்பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு TTV தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.
சுமார் 42,000 கோடி ரூபாய் மதிப்பில் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள மின்னணு சாதனங்கள் உற்பத்தி திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு 23,431 வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி திட்டத்தின்படி 22,919 கோடி ரூபாய் அளவிலான 22 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்தது. இதன் மொத்த முதலீட்டு மதிப்பு 41,863 கோடியாகும். பாக்ஸ்கான், டிக்சான், டாடா எலக்ட்ரானிக்ஸ், சாம்சங் ஆகிய நிறுவனங்களின் திட்டங்களுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள அமைச்சர் டிஆர்பி ராஜா, நாடு முழுமைக்குமான வேலைவாய்ப்பில் இந்த திட்டத்தின் மூலம் 69% தமிழ்நாட்டிற்கு மட்டுமே கிடைக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மதர்சன், பாக்ஸ்கான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு மட்டுமே 27,166 கோடி ரூபாய் அளவுக்கான முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனம் மூலம் 16,210 பேருக்கும், மதர்சன் மூலமாக 5,741 பேருக்கும், டாடா மூலமாக 1,500 பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் டிஆர்பி ராஜா குறிப்பிட்டுள்ளார். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் தாவேகாவில் இணைந்துள்ளார். ஜெயலலிதா மறைவிற்கு பின் ஒற்றை தலைமை விவகாரத்தில் அதிமுகவில் ஏற்பட்ட சிக்கலில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணி ஆதரவாளராக ஜேசிடி பிரபாகர் இருந்து வந்தார். இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயை நேரில் சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார். அதிமுக ஒன்றிணைய இனியும் சாத்தியமில்லை என நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்தார். இணைப்பிலே நான் உறுதுணையாக இருந்தேன். ஒற்றை தலைமை என்று வந்தபோது நியாயம், நீதி, நேர்மை என்று நான் அண்ணன் ஓபிஎஸ் அவரோடு இருந்தேன். ஆனால் 2 பேரையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லா முயற்சிகளும் தோற்ற பிறகு அதிமுக அழிவு பாதையிலே செல்லுகிறது. பாழும் கிணறு தானே என்று தெரிந்த பிறகு அதில் போய் யாராவது விழுவார்களா? புரட்சி தலைவரை நாடி தேடி ஓடி எப்படி அன்றைக்கு பார்த்தார்களோ அதே நிலைமையில் தான் இன்றைக்கு தளபதி விஜய் அவர்களை ஒரு நல்லவர் நமக்கு வேண்டும், அவர் நாடாள வேண்டும், நம்முடைய தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் ஓடிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருப்பதாகவும் நல்லவர் நாடாட வேண்டும் என மக்கள் நினைப்பதாகவும் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்தார். சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1,120 ரூபாய் உயர்ந்துள்ளது. சர்வதேச அளவில் பெரிய முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி தங்கம் மற்றும் வெள்ளி கொள்முதலில் அதிக அளவில் முதலீடு செய்கின்றனர். சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வெள்ளிக்கு அந்நாடு சமீபத்தில் கட்டுப்பாடுகளை விதித்தது. இதுபோன்ற காரணங்களால் சர்வதேச சந்தையில் தங்கம், வெள்ளி விலை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் 1 கிராம் தங்கம் விலை 140 ரூபாய் அதிகரித்து 12,580 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கம் விலை 1,120 ரூபாய் உயர்ந்து 1,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து 260 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 4,000 ரூபாய் அதிகரித்து 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சமவேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதிக்கு முன்பிலிருந்து பணியில் உள்ளவர்களை விட அதற்கு பின்னர் பணியில் சேர்ந்தவர்களுக்கு குறைவான ஊதியம் வழங்கப்படுகிறது. இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் 8வது நாளாக வெள்ளிக்கிழமை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்தனர். இதற்கிடையே டிபிஐ வளாகம் முன்பாக வியாழக்கிழமை போராட்டம் நடத்திய 1,180 பேர் மீது எழும்பூர் காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற உத்தரகோசமங்கை உடனுரை மங்களநாத சுவாமி ஆலயத்தில் சந்தனக்காப்பு கலைக்கப்பட்டு பச்சை மரகத மேனியாய் பக்தர்களுக்கு நடராஜர் அருள்பாலித்த காட்சிதான் இது. மற்ற கோயில்களில் நடராஜர் சிலை கற்களாலும் பஞ்ச உலோகத்தினாலும் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு பச்சை மரகதத்தால் 6 அடி உயர நடராஜர் சிலை உள்ளது. இதுவே இந்த கோயிலின் முக்கிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஒற்றை மரகத கல்லால் ஆன இந்த சிலை ஒளி மற்றும் ஒலி அலைகளால் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பால் மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்
ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு நடராஜர் மேனியில் பூசப்பட்ட சந்தனக்காப்பு கலைக்கப்பட்டு 32 வகையான மூலிகைகளால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். நமச்சிவாய வாழ்க, நாதண்டால் வாழ்க, இப்பொழுதும் நெஞ்சில் நீங்காண்டால் வாழ்க, கோவலி ஆண்ட குருமதி தண்டால் வாழ்க. சனிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு மீண்டும் புதிய சந்தனம் சாத்தப்பட உள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட 10 ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு மட்டும் 11 கோடியே 19 லட்சம் பேர் பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை சென்னை மெட்ரோவில் வெறும் 2 கோடியே 80 லட்சம் பேர் பயணம் செய்ததாக கூறப்பட்டது. 2022ஆம் ஆண்டில் 6 கோடியே 9 லட்சம் பயணிகளும் 2023ஆம் ஆண்டில் 9 கோடியே 11 லட்சம் பயணிகளும் பயணம் செய்தனர். 2024ஆம் ஆண்டில் 10 கோடியே 52 லட்சம் பேர் பயணித்தனர். இந்நிலையில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் 11 கோடியே 19 லட்சத்து 80,687 பேர் சென்னை மெட்ரோவில் பயணம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகளில் 46 கோடியே 73 லட்சம் பேர் சென்னை மெட்ரோவில் பயணம் செய்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. QR குறியீடு, வாட்ஸ்அப், சிங்கார சென்னை அட்டை போன்ற பயணச்சீட்டுகளை பயன்படுத்துவோருக்கு 20% கட்டண தள்ளுபடி வழங்கப்படுவதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தீயில் கருகி குடிசை வீட்டில் இருந்த 2 உயிரிழந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. பக்கிரிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் அதே பகுதியில் 2 ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து 4 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயம் செய்து வந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக தனது மனைவியை பிரிந்து வசித்து வந்தார். சக்திவேலுவுக்கும் ஜவாதுமலை அடிவார பகுதியில் வசித்த அமிர்தம் என்பவருக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்ததாக தெரிகிறது. அமிர்தத்திற்கு 3 பிள்ளைகள் உள்ள நிலையில் அவரது கணவர் வேறு திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் சக்திவேலும் அமிர்தமும் விவசாய நிலத்தில் உள்ள குடிசை வீட்டில் வாழ்ந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் வியாழனன்று இரவு இவர்கள் வசித்த குடிசை வீடு தீப்பற்றி எரிந்துள்ளது. இதில் இருவரும் தீயில் கருகி சாம்பலாகினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தடயங்களை சேகரித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவம் நடந்த இடத்தில் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் ஆய்வு செய்தார். குடிசை வீட்டில் கருகிய நிலையில் கிடந்த சக்திவேல் மற்றும் அமிர்தத்தின் உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. வீட்டின் வெளிப்புறம் தாடிடப்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் கொலையா அல்லது விபத்தா என்ற கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூய்மை பணியை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மாநகராட்சி ஆணையாளர் வீட்டை முற்றுகையிட முயன்ற தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சியில் திருவிக நகர் ராயபுரம் மண்டல தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கும் திட்டத்தை கைவிடக் கோரி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கீழ்ப்பாக்கம் கார்டன் பகுதியில் இருக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட முயற்சித்தனர். அங்கு ஏற்கனவே குவிக்கப்பட்டிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்தனர். இதனால் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். அவர்களை காவலர்கள் கைது செய்தனர். ரெண்டுத்துல என்ன ஒன்று சொல்லியிருந்தா நாங்கள் இந்த போராட்டத்துக்கு வரமாட்டோமா, எங்கேயாவது நாங்கள் போய் எங்கள் கூலி வேலையை செஞ்சு போயிச்சுக்குவோம். அவரை போய் நாங்கள் ஐஏஎஸ் படிக்கல, நாங்கள் அதிகாரி இல்லை, நாங்கள் குப்பை வர்ற ஜனங்கம்மா, எங்களுக்கு இந்த வேலையை விட்டா வேற வேலை தெரியாது. ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவது போல தங்களுடனும் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். நெல்லையப்பர் கோவில் வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் 35 ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளித்தேர் தீக்கிரையானது. பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று 2023ஆம் ஆண்டு வெள்ளித்தேர் அமைப்பதற்கு சட்டமன்ற மானிய கோரிக்கையில் அறிவிப்பு வெளியானது. அதன்படி 2023ஆம் ஆண்டு இதற்கான பணி தொடங்கியது. 3 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 18 அடியில் மரத்திலான தேர் செய்யப்பட்டு 429.27 கிலோ வெள்ளி தகடுகளுடன் தேர் செய்யப்பட்டது. இந்நிலையில் நெல்லையப்பர் கோவிலில் வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடந்தது. சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் வெள்ளோட்டத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் கோவிலில் உள்ள காந்திமதி அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் அமைந்துள்ள புனரமைப்பு செய்யப்பட்ட கரு உருமாறி தெப்பம், அம்பாள் சன்னதி மேற்கூரை மற்றும் கோவில் மண்டபங்களில் மின் விளக்குகளை அதிகமாக்கி அழகுபடுத்தும் பணிகளை அவர்கள் தொடங்கி வைத்தனர். 5 கோடியே 84 லட்சம் ரூபாய் மதிப்பில் இந்த பணிகள் நடைபெற உள்ளன.
மத்திய பிரதேசத்தின் இந்தூர் மாநகராட்சியில் மாசுபட்ட குடிநீரை பருகி 10 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் மாநகராட்சி ஆணையர் உட்பட உயரதிகாரிகள் கூண்டாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தூர் மாநகராட்சிக்குட்பட்ட வாகிரத்புரா பகுதியில் மாநகராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் குழாய்கள் மூலம் வழங்கப்படும் நீரை பருகி 1400க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் பலருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 10 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகத்தில் இருந்த உயரதிகாரிகள் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தூர் மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் ரோஹித் சிசோனியா, தலைமை பொறியாளர் சஞ்சீவ் ஸ்ரீவத்சவா ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநகராட்சி ஆணையர் திலீப் குமார் யாதவ் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சங்கராந்தி பண்டிகையை முன்னிட்டு திருப்பதி அருகே நடைபெற்ற எருது விடும் விழாவில் 3 பேர் காயமடைந்தனர். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதைப் போல ஆந்திராவில் சித்தூர், திருப்பதி, நெல்லூர் ஆகிய மாவட்டங்களில் எருது விடும் விழா நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் சங்கராந்தியை முன்னிட்டு திருப்பதி மாவட்டம் கொத்தசேனம்பட்லா கிராமத்தில் எருது விடும் விழா நடைபெற்றது. காளைகளின் கொம்புகளில் பரிசுப் பொருட்களை கட்டி மேளதாளங்கள் முழங்க வீதிகளில் அவிழ்த்து விடப்பட்டன. வீரத்துடன் காளைகளை பிடித்த இளைஞர்கள் பரிசுப் பொருட்களை அள்ளிச் சென்றனர். எருது விடும் விழாவில் காயமடைந்த 3 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மலையாள சின்னத்திரை நடிகரின் கார் மோதியதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர் உயிரிழந்தார். மலையாள சின்னத்திரை நடிகர் சித்தார்த் பிரபுவின் கார் மோதிய விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். நெல்லையைச் சேர்ந்த 53 வயதுடைய தங்கராஜ் என்பவர் கேரளாவில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டு வந்தார். இவர் கடந்த 24ஆம் தேதி கோட்டயம் அருகே நட்டக்கம் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த கார் இவர் மீது மோதி தூக்கி வீசப்பட்டார். காரை இயக்கியது மலையாள நடிகர் சித்தார்த் பிரபு என்பது தெரியவந்தது. மதுபோதையில் இருந்த அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். மதுபோதையில் சித்தார்த் பிரபு பொதுமக்களையும் காவலர்களையும் வசைபாடியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சித்தார்த் பிரபுவை கைது செய்து காவல்துறையினர் அவரை காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். இதனிடையே காயமடைந்த தங்கராஜ் கோட்டயம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். கடந்த 1 வாரமாக சிகிச்சை பெற்று வந்த தங்கராஜ் வியாழனன்று உயிரிழந்தார். ஏற்கனவே சித்தார்த் பிரபு மீது மதுபோதையில் வாகனத்தை இயக்கியது, அதிவேகத்தில் வாகனத்தை இயக்கியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தற்போது தங்கராஜ் மரணம் அடைந்ததால் சித்தார்த் பிரபு மீது கூடுதலாக வழக்கு பதிவு செய்யப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்கத்தியம் இல்லாத வழியில் பயணிக்கும் நவீன நாடு இந்தியா என்றும், அதே சமயம் மேற்கத்திய நாகரிகத்தை எதிர்ப்பது இல்லை என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியின் வருடாந்திர தொழில்நுட்ப திருவிழாவான சாஸ்திரா 2026 நிகழ்ச்சியை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். பின்னர் மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடிய அவர் மத்திய கிழக்கு நாடுகளில் நடைபெறும் போர் குறித்து பேசினார். There are really very few ancient civilizations which have survived to become major modern nation states, and we are one of them. தனது வாழ்க்கையில் தனக்கு விடுமுறை நாட்களே கிடையாது என்றும் தனது உலகம் அதற்கு இடமளிப்பதில்லை என்றும் ஜெய்சங்கர் கூறினார். காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் மகன் ரெய்ஹான் திருமண நிச்சயதார்த்தத்தின் போது எடுத்த புகைப்படத்தினை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். பிரியங்கா காந்தி ராபர்ட் வதேரா தம்பதியின் மகனான ரெய்ஹான் வதேரா தன்னுடன் பள்ளியில் பயின்ற வகுப்பு தோழியான அவிவா பேகை மணமுடிக்க உள்ளார். இவர்கள் இருவரும் கடந்த 7 வருடங்களாக காதலித்து வருவதாக தெரிகிறது. அவிவாவின் தந்தை இம்ரான் டெல்லியின் தொழிலதிபர். தாயான நந்திதா பேக் பிரபல கட்டிடங்களின் உட்புற வடிவமைப்பாளராக உள்ளார். அவிவாவின் தாயான நந்திதா பேக்கும் பிரியங்கா காந்தியும் நீண்டகால நண்பர்கள். இரு குடும்பத்தாரும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இரு குடும்பத்தினரும் திருமண நிச்சய விழாவை தனிப்பட்ட முறையில் ராஜஸ்தானின் ரதம்போரில் நடத்தினர். இந்நிகழ்ச்சிக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனிடையே திருமண நிச்சய நிகழ்வில் எடுத்துக்கொண்ட படத்தை ரெய்ஹான் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். நிச்சயம் நடந்த நாளன்று இருவரும் சேர்ந்து எடுத்த படம் மற்றும் இருவரது சிறுவயது படம் என 2 படங்களை பகிர்ந்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பிப்ரவரி 1ஆம் தேதியே மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்வார் என தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற ஆய்விற்கும் நிதியாண்டின் தொடக்கத்தில் இருந்தே பட்ஜெட்டை செயல்படுத்துவதற்கும் போதுமான அவகாசம் அளிக்கும் வகையில் 2017ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஆனாலும் அன்றைய தினமே பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. வார இறுதியில் பட்ஜெட்டை தாக்கல் செய்வது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே 2020 மற்றும் 2025ஆம் ஆண்டில் சனிக்கிழமையன்று பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ளார். 2015 மற்றும் 2016ஆம் ஆண்டுகளில் மத்திய பட்ஜெட்டுகளை
பிப்ரவரி 28ஆம் தேதியன்று முன்னாள் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்தார். அந்த 2 நாட்களுமே சனிக்கிழமைகளாகும். திட்டமிட்டபடி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டால் அது சுதந்திரத்திற்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் 80வது பட்ஜெட்டாகவும் இருக்கும். தொடர்ந்து 9 பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த முதல் நிதியமைச்சர் என்ற வரலாற்று சாதனையை நிர்மலா சீதாராமன் படைப்பார். தமிழ்நாட்டில் சாதி மத பூசல்களுக்கு இடமில்லை என்பதை எடுத்துரைக்கும் நோக்கில் நடைப்பயணத்தை மேற்கொள்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தாம் மேற்கொண்டுள்ள நடைப்பயணத்தின் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய வைகோ, தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை கெடுக்க சிலர் முயற்சி செய்வதாக கூறினார். டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல், மதத்தின் பெயரால் இரத்த களரி கலவரம் என உருவாக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், திமுக கூட்டணி சமத்துவத்திற்கான கூட்டணி என்றார். ஒருபுறம் சனாதன சக்திகள், இன்னொரு புறம் ஜனநாயக சக்திகள். ஜனநாயக சக்திகள் தான் இன்றைக்கு அண்ணன் தளபதியின் தலைமையில் ஒருங்கிணைந்து நிற்கிறோம். திருச்சியில் தொடங்கிய நடைப்பயணத்தை வரும் 12ஆம் தேதி மதுரையில் வைகோ நிறைவு செய்கிறார்.